அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வரலாறு திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை அவரது பாடல் மற்றும் உரைநடை பகுதியின் உதவியோடு அதிலுள்ள ஆதாரங்களை வைத்து ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடர்களின் நோக்கம் வரலாறு எப்படி மரணத்தை வென்றார், அவரது அனுபவங்கள் என்னென்ன, அவர் நமக்கு கூடிய அறிவுரைகளும் வழிகளும் என்னென்ன என்பதை ஆய்வு செய்து அதை பயிற்சி செய்து நாமும் வரலாறு போலாவதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பையா. ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவள்ளே தலம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் தமே. வணக்கம் தமே. பல வாரங்களாக கடல் வழிபாடு பக்தி இதை பார்த்துக்கிட்டு வரோம். கடந்த பல மாதங்களாக நம்ம இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு பக்தின்றது அவசியமா, கடவுள் வழிபாடு செய்யணுமா, ஏன் செய்யணும், வள்ளலார் செஞ்சாரா, அவருடைய அனுபவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அதே தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துட்டு ஆரம்பிச்சிருவோம். இல்ல பாருங்க, இல்ல பக்தியில ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இதுவும் பாக்குறோம் இல்லையா. வள்ளலார் எப்படி பக்தி பண்ணாரு, நாம எப்படி பக்தி பண்ணணும், என்ன பக்தி பண்ணி எப்படி அடைஞ்சாரு, இப்படி எல்லாம் பக்தி பண்ணணும். கெஞ்சறது, கொஞ்சறது, கேள்வி கேட்கறது, எதிர்க்கிறது, மிரட்டுறது எல்லாம் பண்ணல பாருங்க. இப்ப அதாவது ஒரு அப்பா தந்தை தாய் கொடுத்தேன்னு சொல்லணும் இல்லையா. அப்பா மாதிரி கேட்கறாரு, அப்பாடி மிரட்டுற மாதிரி மிரட்டுறாரு, அப்படிலாம் பக்தி பண்றாரு. போது வெறும் பக்தி பாட்டு இல்லை இது. அவர் எப்படிதான் பக்தி பண்றாருன்னு பாக்குறோம். அதுதான் மெயின். எப்படிதான் பக்தி பண்ண நம்ம கருத்தை நம்ம பண்ணணும். இல்ல இதுல முக்கியமான என்னென்ன சாமி, அருளை வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி இன்னொன்னு நீங்க கேட்டாதான் கொடுப்பாங்க போல இருக்கு, கேட்கலன்னா அவங்க போட்டு தெரியாத மாதிரி இருப்பாங்க போல இருக்கு. ஆமா நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நயத்தால் நின் அருளை நன்னா கொடியன். அதான நயமா ஒரு பாட்டுல நீ கூட தயாராக கேடா குறையா குறைஞ்சு படிச்சு பார்த்து பாருங்க. அந்த பாட்டை பாப்போம் சாமி, அப்புறமேட்டு கொண்டாடுறோம். பாப்போம் எடுத்து ரொம்ப நாளைக்கு பார்த்து. இப்ப சாமி நம்ம போன வாரம்லாம் பார்த்தோம்னாக்கா, உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்றாரு, உதாரணத்துக்கு சாமி இப்ப எனக்கு அருள் செய்யனே ரெக்கமெண்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. சரியா? ஏன் கொடுத்தேன்னு யாராலும் கிடையாது. உனக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்கிற ஆளும் கிடையாது. ஆளும் கிடையாது. கல் மனத்தவனும் நீ கிடையாது. இல்ல இறக்கமான ஆளுங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பேசும் பொழுது கேட்கும் பொழுது அப்ப நம்மளுக்கே தெரியுது இது இப்படிதான் டெக்னிக்கு, இது பண்ணணும் அப்படின்னு. அதான் சொல்றேன். நாம இந்த மாதிரி கேட்கலாம். நம்மளும் கேட்கணும் சாமி, அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை கேட்கலன்னா. இந்த பக்தி படுத்து வந்த காரணம் நாம எப்படி பக்தி பண்ணணுங்கிறதுக்காக தான். எப்படி பக்தி பண்ணணும், பக்தி பண்ணி கடவுள்கிட்ட அருள்ல வாங்கணும். சரி, இந்த கேலா குறையே குறைன்னு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குதா? அது எங்க இருக்கணும்? கேலா குறையன்னு போடுங்க, லைட்டா போடுங்க, அப்படி போடுங்க சார். சமயத்துல முதல் திருமுறை 4 பெரிய பால 49 பாருங்க. பாட்டு 49 பாடுங்க. எடுங்க. இல்லங்க, 1ஆம் திருமுறை 4வது பதிகம் 4வது பதிகம் சிவனேசன்பா பாட்டு 49. 49 அங்கே மாறுத இல்லைங்க, நான் முதல் சரியா திறந்தேனா அதை பாக்குறேன். சிவனேச வெண்பா பாட்டு 49. உங்க புக்ல அப்படியே இருக்கு. ஆமா, இங்க மாறும்.
இத பாருங்க 51. ஆமா ஆயா கொடியனுக்கு அன்புடையாய் நீ அருளுங்கு ஈயா குறையே இல்லை கண்டார். மாயார்க்கும் வில்லா திருவடி கீழ் விண்ணப்பம் யான் செய்து கொள்ளா குறையே குறை. சொல்லுங்க சாமி. நான் வந்து எந்த ஆராய்ச்சி செய்யாத கொடிய முதல்ல வாங்க. ஆயா கொடியனுக்கு அதான் நான் எந்த முயற்சி செய்யாத எது ஆராய்ச்சி பண்ணலாம் ஒண்ணும் கிடையாது. நான் கொடியவன். ஆயானாக்கா எந்த ஒரு ஆராய்ச்சி நான் பண்ணல. ஆமா நல்லா கேட்டதா நல்லா கேட்டா பார்க்காம நான் கடல் செய்வேன் அவ்வளவுதான். ஆமா. ஆனா எனக்கு நீ அன்புள்ளவன். நீ அன்புள்ளவன். ஓகே. என் மேல அன்பு இருக்கு. உனக்கு என் மேல அன்பு இருக்கு. ஆமா. நீ அருள் ஈயா குறையே இல்லை. அருள் கொடுக்காத குறையே இல்லை. நீ அருள் கொடுக்காத குறையே கிடையாது. சரி கிடையாது. மாயாருக்கும் சொன்னா மாயா பாட்டு இருந்தா கூட உன்னோட திருவடி இருக்கு இல்லையா, உன்னோட திருவடி கீழே நான் விண்ணப்பம் நான் செய்யல செஞ்சா கொடுத்துருப்பேன். நீ இப்ப என்னோட பிரச்சனை என்னன்னாக்கா நான் விண்ணப்பம் செய்யல செஞ்சா கொடுத்துருப்பேன். என்ன குறைன்னு சொன்னா அருளியா வரல இல்ல இன்னும் செய்யாததான் குறை. செஞ்சா கொடுத்துருப்பேன். நீ செய்யாததுதான் குறை இல்லன்னா நீ கொடுத்துருப்ப. சாமி நீ கிடைக்கும். நீ குடுக்க தயாரா தான் இருக்க. நான் தான் கேட்டு வாங்கணும். இப்ப வள்ளலார் இததான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதாவது நான் ஏழை, எனக்கு எப்படி கேக்குறதுன்னு தெரியாது. இல்ல பக்தி பண்ணணுமான்லாம் நினைக்காதீங்க. பக்தி பண்ணி கேட்டாதான் கிடைக்கும். கேட்டாதான் கிடைக்கும். அது பக்தி அவசியம் பண்ணி ஆகணும். இன்னொன்னாலும் கிடைக்கும். சாமி இன்னொரு பாட்டு இருக்குமே வள்ளலாரு, அந்த என்கிட்ட எல்லாம் இருக்கு இல்லாமை எனக்கு இல்லை, அது எங்க இருக்கு? பாருங்க, எல்லாமும் செய்வல்ல தனித்தலைவர் பொதுவில் இது நடந்து புரிகின்ற. எனக்கு இந்த அனுபவ மாலையில இருந்துச்சு ஞாபகம் இருக்கு, அதான் எடுத்தேன். எல்லாமும் செய்வல்ல தனித்தலைவர் பொதுவில் இருந்து நடம் புரிகின்ற அரும்பெரும் ஜோதியனார் நல்லாய் நல்லாட்டார்கள் எல்லாரும் அறிய நன்னியனை மனம் புரிந்தார் புண்ணியனார். அதனால் இல்லாமை எனக்கில்லை எல்லாருக்கும் தருவேன் என்னுடைய பெருஞ்செல்வம் என் புகழ்வேன். அம்மா சொல்லாத அண்டமட்டே அப்புறத்து அப்பாலும் சிவஞான பெருஞ்செல்வம் சிறப்பது கண்டறியே. சொல்லுங்க சாமி. எல்லாம் செய்யவல்ல தனித்தலைவர் ஒப்பற்ற தலைவர் எங்க இருக்கான்? பொதுவில் நடைமுறைகிறான். அதான் பாயிண்ட். அதான் பாயிண்ட். இங்க பொதுவில்னா புருவ மத்தியில நடம்புரிகின்ற அரும்புரியனார். அவன் கூட தயாரா எங்க உள்ளதா இருக்காங்க. வெளியில நடைமுறை உள்ளதா இருக்காங்க. புதுவா இருக்கிறான். ஓகே. அதனால எல்லாம் நல்லாதான் எல்லாரும் அறிய என்ன மனம் புரிந்தான். இங்க மனம் புரிஞ்சான்னா என்ன கலந்துக்கிட்டான்னு அர்த்தம் தானே? ஆமா ஆமா அதான் சேர்த்துட்டான். அதனால எல்லாமே இப்போ நான் முதல்ல பாப்பறதான். நான் முதல்ல பாப்பறேன். என்ன ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? அப்ப அவன் சொத்தெல்லாம் என் சொத்து தானே. அவன் சொத்தெல்லாம் என் சொத்து தான். இல்லாம எனக்கு இல்லை. சரி, நான் எல்லாருக்கும் தருவேன். எல்லாருக்கும் தருவேன். ஆமா. பெருஞ்ச சொல்ல தெரியுமா? அது என்ன சொல்லுவாங்க? என் புகழ்வேன் அம்மா. போக முடியாது அன்ற மாத்திரம் இல்ல. அன்றதுக்கு போக முடியாது. அது போக முடியாது அன்ற மாத்திரம் இல்ல. சரி, அதுக்கு அப்புறத்துக்கு அப்பாலும் பெரிய சொல்லும் சிறப்பாரு. நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ. சிறப்பது கண்டறியே அண்டமட்டே அப்புறத்து அப்பாலும் அது சிவஞான பெருஞ்செல்வமா? ஆமா சாமி. சிவஞான பெருஞ்செல்வம்னா என்ன? ஞானத்தை தான் செல்வமா சொல்றாரா இல்ல என்ன? ஞானம் பணம் சொல்லுவாரு சார். ஞானம் அறிவு தான் சார். அது எல்லாம் வந்துடும். அறிவு இருந்துச்சுன்னா பணம் தான் தானா வரும் சாமி. எல்லாமே வந்துருமே.
இப்ப அருளுக்கு பாடுபட்டா என்ன வரும் சொல்லுங்க? அருள் வரும், செல்வம் வரும். செல்வத்துக்கு பாடுபட்டா செல்வம் வரும். இப்ப அருள்னால வர்ற செல்வம் வந்து நமக்கு சமே நீங்க உனக்கு அருளே கிடைச்சுனாக்கா உங்க செல்வத்துல ஆர்வம் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அருளே இருக்க. அருள் இருக்கு, செல்வம் தானா வரும், இருக்கும். தானா வரும். ஆனா செல்வத்து பாடுபட்டா அருள் வராது. அருள் வராது. அதனாலதான் வல்லார் என்ன சொன்னாரு? அன்பர் என்பது பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் இடைதும் என்று அதனையே குறித்து பயில்வோரை குறித்தது. அதனையே பயில்வோரை குறித்தது அப்படின்னு. இப்ப வல்லார்கிட்ட இல்லாமைன்றது இல்ல, எல்லாருக்கும் தருவேன்ட்டாங்க. கேட்டு வாங்கிக்க வேண்டியது நம்ம கடமை. இப்ப நம்ம எப்படி கேக்குறது அதை பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாட்டு பக்தியை பார்ப்போம் சொல்லுங்க. இன்மை பாட்டு 16 16 4 பாட்டு 16 பாட்டு 4. ஓகே, பாட்டு 4. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியினால் ஆவதென்னே. நம்ம எல்லாம் நம்ம இல்லையா, நம்மளால ஒண்ணு ஆகாதுங்கிறார் பாருங்க. நம்மளால ஒண்ணு ஆகாது சாமி, பாட்டு வச்சா பாடுறேன் அப்படின்றாங்களா சொல்லுங்க? இல்ல பாருங்க, இன்னொரு பாட்டு இருக்குல்ல, நீ பாட்டு வச்சா நான் பாடுறேன். பாட்டு வச்சா என்ன? பாடுறேன்ல, நீ பாட வச்சா நான் பாடுறேனா? அப்படியா? ஆமா. நீ பணி வச்சா பணி உன்னை பண்ணி இருப்பாரு, நான் உன்னை பண்ண முடியாது, பணம் வணங்க மாட்டேன். நீதான் என்ன வணங்க வைக்கணும். நீதான் என்ன வணங்க வைக்கணும். ஓகே. அப்புறம் ஒண்ணு, நீ கூப்பிட்டு தான் நான் கூடுறேன், நீதான் கூட்ட என்ன கூட்டிக்கணும், எல்லாம் கூப்பிட முடியாது. குழைத்தாலாம் மனம் நெகிழ்ச்சி வருது இல்ல, மனம் குறையுது. அது நீ பண்ணாதான் பண்ண முடியும். நீ பண்ணாதான் பண்ண முடியும். இதெல்லாம் முடியாது போயா. சாப்பிடுறேன்னா அது கூட எந்த வேலைக்கு எந்த ஒரு சாப்பிட நீ தீர்மானம் பண்ணி வச்சிருக்க. எந்த வேலைக்கு என்ன சாப்பிடணும் நீ தீர்மானம் பண்ணி வச்சிருக்கியா? இது ஏதோ ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி இருக்க. இருக்கா அப்படி ஒரு பாட்டு? எந்த வேலைக்கு கொஞ்சம் ஊட்டு சாப்பிடுங்க பாருங்க. உண்ணுகின்றேன் வேலைக்கு இந்த ஊனுதான் சாப்பாடு தீர்மானம். ஊனைனா என்ன சாமி? இதான் சாப்பிடணும். இந்த வேலைக்கு இதான் சாப்பிடணும்னாக்கா அதுதான் சாப்பிட முடியும், வேற வழி கிடையாது. நான் பாஜக போல சார், எனக்கு உப்புமா பிடிக்காது. எனக்கு உப்புமா பிடிக்காது. உப்புமா பிடிக்காது. ஓகே. நானே கிளம்பணும், அங்க உப்புமா போட்டு வச்சான் முதல்ல. காலையிலே உப்புமா போட்டான். ஓகே. நான் சாப்பிடல. சரி. சேலப்பட்டி போறோம், அங்க சாப்பிடலாம் போயிட்டேன். சார் 11 மணிக்கு சேலப்பட்டி போனோம், அங்கேயும் உப்புமா போட்டான். 11 மணிக்கு உப்புமா போடுறாங்க. ஓகே. நான் அங்கேயும் சாப்பிடல. சரி. அப்புறம் 1 மணிக்கு குளம்பட்டி போனோம், அங்கேயும் உப்புமா தான் போட்டான். அப்புறம் கடைசி என்ன பண்ணீங்க? சாப்பிட்டு அதான் குறித்து இதான் சாப்பிடணும் தூரம் பண்ணிட்டாரு. வேற வழி அதான் குறித்த உணை. நல்லாதான் இருக்கும். எனக்கு பிடிக்காது உப்பாவு. இல்ல பீட்டி பாருங்க, எதையோ சொல்ல இந்த பாட்டை மறுபடியும் அதான் நினைப்பாருங்க. அதாவது உப்பா சாப்பிடாம தீர்மானம் பண்ணி நான் போனா இங்க வர அதே போடுறான் பாருங்க. அதே போடுறான். ஓகே. அப்ப எனக்கு குறிச்சு கொண்டதுல உப்பா தான் சாப்பிடணும், வேற வழி இல்லை. அவர் குறித்த உணை அவர் நாமே சாப்பிட முடியாதான், வீட்டுல சாப்பிட முடியுமா? சரி, இதெல்லாம் சரி தூங்கினானையா, தூங்குறேன். உன் தரிசனம் தூங்கணும் போற இல்லையா, தூங்கணும் போடுறேன். ஓகே. தூங்க போறாதான். நீ தூங்க முடியுமா? ஆமா ஆமா. நீ படுத்தோன்னு எங்க சாமி தூக்கம் வருது. அப்ப என்ன தூங்க ஆடுறான்னு ஆடிடுவேன்.
என்னால அது ஒண்ணுமே இல்லப்பா. இல்லைங்க, ஆச்சா. இந்த உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் அப்படின்னா தூங்க பண்றதுல ஓ, இங்கிட்டு புரண்டு அங்கிட்டு புரண்டு படுத்து. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாட்டு யார் பாடணும்? நம்ம தான் பாடணும். இல்ல, நம்ம சரணாகி அடைஞ்சதான் பாட முடியும். அவன் நம்மள பாட வைக்கலாம்னு சொன்னா நம்ம நம்ம ஒன்னும் பாட்டே பாடலன்றீங்களா? நம்ம சரணாகி சார் குடும்பம் நம்ம அவட்ட கொடுத்தோம்னா தானே அவன் பாட வைக்கலாம்ல. எல்லாத்தையும் நம்ம கையில வச்சு பாட்டு பாட்டு தான் என்ன அர்த்தம்? எல்லாம் அவட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு பாடுற பாட்டு இது. அச்சா, இல்லைங்க, அடுத்து பாடுவோம். அடுத்த பாட்டு பாருங்க. உண்பவனும் நானே என்ன என்னவும் என்ன என்று சொல்லவும் நானும் உருவதெந்தாய் தடுப்பவனும் தடை தீர்த்து கொடுப்பவனும் பிறப்பு தன்னை இறப்பு தன்னை நீக்கி எடுப்பவனும் காப்பவனும் இன்ப அனுபவுருவா என்னுள் ஓங்கி அடுப்பவனும் நீ என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்னே. சொல்லுங்க. உடுப்பது, உடுக்கிறது, உடுத்துறது, சட்டை போடுறது, சாப்பிடுறது. நான் பண்ணேன், நான் டச் பண்ணி நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன்ல, அவள் சொல்றது வெக்கமா இருக்கியா? ஏயா? ஏன்னா தடுக்கிறோம் நீதான், நீதான். நீயே தடுத்துட்டு நீயே தடையை தீர்த்து விட்டுருவியா? கொடுப்பேன். பிறப்பை இறப்பை நீக்கி எடுப்பவனும் காப்பான் நீதான். எடுப்பவனும் காப்பவனும் நீதான். ஓகே. இன்ப அணு உருவாய் வந்து இன்ப அணு உருவாய் என்னுள்ள ஓங்கி அடுப்பவன் நீதான். அடுப்பவனும்னா என்னோட சேர்ந்தவன் நீனா. என்ன ஆகுது? என்ன ஆகுது? என்னால என்ன செய்ய முடியும்? ஒண்ணு கிடையாது. நீங்க மொத்தம் சொன்னது இங்க இருக்கு பாருங்க. ஆமா. இப்பாரில் உடல் பொருள் ஆவி பொருளும் உண்பார் கொடுத்தேன் மற்ற எனக்கென்றே இங்கே எப்பாலும் சுதந்திரம் ஒரு இறையும் இலை. அருட்ஜோதி இயற்கை என்னும் துப்பாய உடலாதி தருவாயோ இன்னும் என்னை சோதிப்பாயோ அப்பா நின் திருவுளத்தை அறியேன் இவ்வடியன. சமே, நீங்க முதல்ல உடல் பொருள் ஆவி இந்த பாட்டை தான் முதல் படிச்சுக்கணும். பார்க்க போனா எனக்கு இதை கொடுத்துதான் மத்ததெல்லாம் சொல்றாங்க. சரியா தம்பி? சரி, அவங்க இது முதல் பார்ப்போம். இப்பாரில் உடல் ஆவி பொருளும் உண்பார் கொடுத்தேன். சமி, இந்த உடல்னா என்ன? உடம்பு. சரியா? ஆவினா உயிரா? பொருள்னா சுகத்தெல்லாம் கொடுத்துட்டேன். எனக்கு உடலும் நீ உன்னோட, ஆவியும் உன்னோட, என்னோட சுகமெல்லாம் நீ உன்னோட சொல்லிட்டேன். உன்கிட்ட கொடுத்துட்டேன். சரியா? மற்றெனக்கு இங்கே எப்பாலும் சுதந்திரம் ஒரு இறையும் இல்லை. கொஞ்சம் கூட எனக்கு சுதந்திரம் கிடையாது. அதாவது உடல் மேலேயும் சரி உயிர் மேலேயும் சரி, அதாவது அந்த நான் சொந்தமா எதையும் தேடி போக மாட்டேன். அருட்ஜோதி இயற்கை என்னும் துப்பாய உடலாதி தருவாயோ. இதான் சம்பி. என்னது இயற்கை? உடம்பு தூய்மையான உடம்பு. துப்புன தூய்மை. துப்பாய துப்பாக்கி துப்பாய தூய்மையானது. என்ன சாமி? அப்ப சுத்த உடம்பு தருவாயா? தூய்மை உடம்ப எனக்கு குடுப்பியாயா? அந்த மாதிரியா? ஆமா, இயற்கையோட சொல்ல பாருங்க. இயற்கை துப்பாய உடலாதி அப்படின்னா என்ன சாமி? இப்ப நான் என் உடல் பொருளாவே உன்கிட்ட கொடுத்துட்டேன். அதான் சொல்றேன். இப்ப அருட்ஜோதி இயற்கைனாக்கா உன் உடல் பொருளாவே என்கிட்ட குடு அப்படின்னு சொல்ல வர்றாரா? அந்த சுத்தமான உடல்ல என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றாரா? இல்ல இன்னும் என்னை சோதிப்பாயோ அப்பா நின் திருவுளத்தை அறியேன் இவ்வடியேனால் ஆவதென்னே. அப்படின்னா என்ன சொல்றாரு? கொடுத்து நான் கொடுத்துட்டேன்.
நீ கொடுத்துரு, கொடுக்காத தெரியாது என்ன. உன் உள்ளத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. அப்ப எடுத்தோடனே அருள் கிடைக்குமான்னு பார்த்தாக்கா இல்ல, கொடுத்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யுது. சோதிப்பானோ. ஆமா ஆமா, கொடுத்துட்டேன்னு சொன்ன நம்பிட்டு கொடுக்கறதுக்கு அவனும் முட்டாளா? நம்மள மாதிரி இப்ப உதாரணத்துக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை மயங்கி அப்படின்னாக்கா அப்படியா ஓகேன்னு கொடுத்தா அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். இவன் நான் முட்டாளா? ஜவே உடல் பொருளாவே நீ முதல் சோதிப்பான், உண்மையா கொடுத்துட்டியா டெஸ்ட் வைப்பானோ சமே. ஓகே ஓகே சமி, இந்த உடல் பொருளாவியை கொடுப்பதுன்றது பக்தியா? பக்தியில வருதா இல்ல என்ன தாவமா? பக்தி 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 பக்தியில வருது, ஆனா செயல்பாடு தவத்துல. அதாவது எந்த இருந்தாலும் உன்னோட சுதந்திரத்துல தான் நான் செய்யறேன் அப்படின்ட்டு வரும். இதுல 9வது படுவாங்க. இதுல 9வது கரை சேர புரிந்தாலும் இதா கரை சேர புரிந்தாலும் கடையேன் செய் குற்றமெல்லாம் கருதி மாயை திரை சேர புரிந்தாலும் திருவுலமே துணையென நான் சிந்தித்து இங்கே உரை சேர இருத்தல் அன்றி உடையாய் என் உறவே என் உயிரே என் அரைசே என் அம்மே என் அப்பா இச்சிறியனால் ஆவதென்னே. இது என்னது? கரை சேர புரிஞ்சாலும் என்ன சாமி? நெல்லுங்க. கரணமெல்லாம் கரைந்த கரை காண்பதுள்ளதோ. போயாவா எப்படி? கரையமெல்லாம் கரைந்த கரை காண்பதுள்ளதோ. எப்படி? அத்துவித ஆனந்த அனுபவ இடையீடு. அந்த கரைய சேர புரிஞ்சாலும் சரி. என்ன தம்பி சொல்லுங்க. கரணமெல்லாம் கரைந்த கரை காண்பதுள்ளதோ அப்படின்னாக்கா இல்லை சாமி, அந்த பாட்டை திறப்போம். அத்துவித ஆனந்த அனுபவ இடையீட என்ன சொல்றீங்க? கரைனா என்ன கரைன்னு பாத்துருவோம். அத்துவித ஆனந்த மேல இருக்கும் போல இருக்கு. மேலதானே? பாட்டு 17 இல்ல 2 பாட்டு 2. கரணமெல்லாம் கரைந்த தனிக்கரை காண்பதுள்ளதோ கரை கண்ட பொழுது என்னையும் கண்டு தெளிவேனோ. சொல்லுங்க சாமி. முந்தி அமரதாஸ் இருக்குல்ல, அதுல ஒரு தெரியுமா? இக்கரை கரந்தேன் அக்கறையே இருப்பது சிதம்பர சக்கரையே. அதான் இக்கரை கண்டது அக்கறையே. இக்கரை கண்டதுன்னா பவக்கடல். நெல்லுங்க. அம்பாளத்தரசி அருமருந்து எங்க போய் சேருது? அப்படின்னால வருது. இல்லைங்க, நான் புக்ல பாக்குறேன். அம்பாளத்தரசின்னு இருக்குமா தலைப்பே? கருத்து பாங்க போங்க. போத முள்ள கொஞ்சம் நல்ல 54 124 134 5. இக்கரை கடந்தில் அக்கறையே இனிப்பது சிதம்பர சக்கரையே. இக்கரைன்றது வந்து என்ன கரை? அதான் பாயிண்ட் கவனியும். இக்கரை கடந்து அக்கறையே. இந்த கரை வந்து அக்கறை வரும். இந்த கரையை கடந்தாக்கா அக்கறைக்கு போயிடலாம். ஓகே. சிதம்பர சக்கரைன்னா என்ன? அமுதமா? நடராஜர் சார். நடராஜர் இருக்கிறப்ப நடராஜன் உரைமணம் கடந்த உருவிலி மேல் அப்புறம் வந்து தனுகரணாதிகள் தாம் கடந்தறியும் ஒரு அனுபவம். அதெல்லாம் இதுலதான் வருது போல இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இப்ப இந்த இக்கரை தான் வந்து இதா உலகியல். இக்கரை கடந்தே அக்கறை. இக்கரைன்னா என்ன சாமி? உலகியலுங்க. உலகியல கடந்தா அருளியலா? அக்கறை அக்கறை போலாம். அக்கறை அந்த கரை என்னன்னா சிதம்பர சக்கரை இருக்கு. சிதம்பர சக்கரை இருக்கு. நடராஜர் சன்னதி. நடராஜர் சந்நிதி. இந்த பாட்டு இப்போ கரணம்பாங்க. கரணமெல்லாம் கரைந்த தனி கரை சொன்ன பாருங்க.
கரை. அதான் தனிக்கரை. கரைங்கிறத கரணம் கரைஞ்சா அது கரை, அது கரை. கரணம் எல்லாம் கரைஞ்சிச்சுனாக்கா எப்படி? கரணம் கரைஞ்சிச்சுன்னா தவப்பட்டீங்கல்ல, மனம் புத்தி சித்தம் அகங்காரமா வேலை செய்யல, கரைஞ்சு போச்சு. அவன் கரைஞ்சு போச்சு. அந்த கரையை அதான் அக்கறை. அதெல்லாம் பார்க்க முடியுமா காண்பவர்களோ? சரி, கரை சேர புரிந்தாலும் பாட்டு விட்டீங்களே, பாட்டு வாங்க முடிச்சிருன்றீங்களா? முடிச்சா விடலாமா? நலமா? நல்லது. அது கரை கட்ட பொழுது மணல் அடைய போச்சு இல்லையா, அப்படியே ஆகாது. மூணு எதிர் போடுறதுல 3 எதிர் போடுறது இல்லையா? என்ன சாமி சொல்றீங்க? கரெல்லாம் கரைஞ்சி போச்சு சார். ஒண்ணு இருக்காது, சூனியமா போயிடும். போடாது. கண்டு தெரியல, அறிவு வேலை செய்யணும். அப்போ கரை கண்ட பொழுது என்னையும் கண்டு தெளிவேணும், அறிவு வேலை செய்யணும். அப்படியே பிளாங்க் ஆகக்கூடாது. அதான் சொல்ல. அது வந்து என்ன சாமி, மூடம் உண்டாயிரும்னு சொல்லுவாரு வள்ளலார். அது அதான். ஆச்சா, கரை கண்ட இலையை கண்டு தெரிய கண்டோம். அப்புறம் அங்க அறம் எல்லாம் தடை நிறைய தடை இருக்கு. அந்த தலையெல்லாம் கடந்த அருள் வெளி நேரம் வருமா? இதுல வருமா? அருள் வெளி நேரம் வரும்னா என்ன சொல்ல வர்றாரு? அந்த வெளிய பாப்பன்னு சொல்ல வர்றாரா? ஆமா ஆமா ஆமா, எது வரணும். அந்த வெளிக்குள்ள ஆனந்த அனுபவம் இருக்கு. அந்த வெளிக்குள்ள போயிட்டு ஆனந்த அனுபவம் வருமோ? இன்னொரு ஒரு அடுத்து மரணம் போயிடும். என்ன அனுபவம்னா, மரணம் எல்லாம் தவிர்த்த சிவமயமாகி நிறைதல். ஆமா, சிவமாயிடும். ஓகே. மூலமரம் அதுவும் போயிடும். மூலமரம்னா என்ன? ஆணவம் தானே? ஆமா, அதுவும் போயிடும். சரணாத்தல மந்தில் அவருடைய திருநலத்தில் இயங்குகிறார். சரணமெல்லாம் தரமன்றில் திருடம் செய்வருமான் தனது திரு உலம் எதுவோ சற்று சமே. இதுல அப்படி ஜாடையா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. எப்படி கிடைக்கும்னு சொல்றாங்க. கரணெல்லாம் கரைஞ்சிருச்சுனாக்கா கரைய பாத்துருவோம்ப்பா. கரைய பாய்ச்சுனாக்கா அங்க கண்டு தெரிய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அப்படியே மாயை அப்படியே மூடம் வந்து அப்படியே இருந்துடாத, அடுத்த லெவல் இருக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் சாமி, இந்த சமாதின்னு இங்கதான் ஏமாத்துட்டாங்களோ? ஆமா, இதுதான் ஏமாத்துறாங்க. அரணமெல்லாம் கடந்த அருள் வெளி நேர்படுமோ? தடைகள்லாம் போய் அருள் வெளிய பாக்கணும். அவங்க வெளிக்குள் ஆனந்த அனுபவத்தை பெறணும். அப்புறம் மரணம் எல்லாம் தவிர்த்து சிவமயமாகி நிறையணும். அப்புறம் மூலவாத வாதனையும் போயிடும். பியூராயிடுச்சு, சுத்தமாயிட்டோம். இவ்வளவு வேலை இருக்கு. சரி வாங்க, இந்த பாட்டு யாரும் பாக்குறது சார். பாப்போம், நம்ம பாப்போம் சாமி. யார் பாக்குறாங்க இருப்பாங்க. கரைசா போட்டா இல்லையா, அடுத்து எங்க பாப்பீங்க? கரை சேர புரிந்தாலும் அடுத்தது எங்க பாப்பேன்? அத்துவித ஆனந்த அனுபவ அதான் கரைகள் அர்த்தம் இங்க இருக்கு. கரை சேரன்னு சொல்லா இல்லையா, கரை அர்த்தம் இங்க இந்த பாட்டுல இருக்கு. இந்த பாட்டுல இருக்கு. இங்க எடுங்க அதை, அப்படின்னு அர்த்தம் பண்ண முடியாது. இப்ப கரை சேர புரிந்தாலும் கடையேன் செய் குற்றமெல்லாம் கருதி மாயை திரை சேர். மாயைனாக்கா மனம் வேலை செய்யுது சாமி. மனம் வந்து மாயைக்கு அடிமை. இங்க வந்து கரை சேர்ந்துனாக்க கரணெல்லாம் கரைஞ்சு போயிருச்சு. இல்ல இந்த கரணெல்லாம் மாயையில வந்து வேலை செய்யுது. மாயை திரைன்னா என்ன சாமி? மறைப்பா? நீ வந்து கரை சேர புரிஞ்சாலும் சரி, இல்ல குற்றமெல்லாம் கருதி என்ன மாயில விட்டாலும் சரி, அங்கேயும் துணை நீதான், இங்கேயும் துணை நீதான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இங்க என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? துணையே நான் துணைன்னு சொல்லி குறைசியாருங்க. அதான் வேற பேச்சு கிடையாது. உடையாய் எவ்வளவு உறவு பாருங்க. உரை சேர இருத்தல் என்று உடையாய் என் உறவே என் உயிரே என்ற அரைசி நிறைய இருக்கு. இல்லைங்க சாமி, கரை சேர வந்து கரை சேர, அதாவது கரணெல்லாம் கரைஞ்ச கரை சேர, அதாவது தனுகரணாதிகளை கடந்து போயிட்ட நிலையில விட்டாலும் சரி, இல்ல
என் குற்றம்லாம் பார்த்துட்டு நீ மாயையில இரு அப்படின்னு இருந்தாலும் சரி, என்ன பண்ண உனக்கு தான் சொன்னேன். நீ தான் துணை. அங்கேயா இருந்தாலும் அருளியலா இருந்தாலும் சரி, உலகியலா இருந்தாலும் சரி, நீ தான் துணைன்னு சிந்திச்சிட்டு இருப்பேன். இதான் சார் பக்தி. உரை சேர இருந்தலன்றி உடையாய். இல்ல நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டது கிடைக்கிறான்னு சொன்னா அவனை கோச்சுன்னு வேற இடத்துக்கு போயிடுவோம். கடவுளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. போயிடுவோம். அதான் சொல்ல பாருங்க, எனக்கு கரை சேர பண்ணாலும் பண்ணு, பண்ணு 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 திருவிழம் தான் எனக்கு துணை. திருவிழம் தான் எனக்கு துணை. குறை சேரன்னா வேற பேச்சே கிடையாது. வேற பேச்சே கிடையாது அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? நீதான் துணைன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் சாயபாலமா போலாமா அதெல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த சாமி அந்த சாமி எந்த சாமி எந்த ஒரு சாமியும் கிடையாது. கிடையாது. ஒரே சேர வாய் புத்திருப்பேன். நீ வந்து யாரு என்ன உடனே நீ, இந்த உறவு நீ, உயிர் நீ, என்னுடைய ராஜா நீ, இந்த அம்மா நீ, இந்த அப்பா நீ, அதான் நீ. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இவ்வளவுதான் சார் பக்தி. இந்த பாட்டெல்லாம் சொல்ல காரணம் என்னன்னா, எப்படி பக்தி பண்ணணும், எப்படி நம்ம வந்து பக்தி இப்ப வந்து நீ இப்படி விட்டாலும் சரி அப்படி போனாலும் சரி எனக்கு வந்து நீ தான் துணை நான் இருப்பேன். சரியா சாமி? திருவுலமே துணை என சிந்தித்தீங்க. இப்ப நம்ம வந்து சாமி நம்ம வந்து அருளியல் இருந்தாலும் சரி, இது அருளியல் உலகியல்னு சொல்லலாமா? அருளியல என்ன நீ அருளியல்ல விட்டாலும் சரி, இல்ல என் குற்றம்லாம் பார்த்துட்டு நீ உலகிலே கடந்து துன்பப்படுன்னு விட்டாலும் சரி. ஆமா, நீ என்ன பண்ணி நான் உனக்கு உறவாட்ட சொன்னா என்ன விடுவாங்க? திருவுலமே துணை அப்படின்னு சொன்னாங்க, முடிஞ்சு. திருவுலமே என்ன சாமி? திருவுலமே என்ன? ஓ, ஆண்டவனே துணைன்னு சிந்திச்சிட்டு இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணு, நீ தான் துணை. இப்ப நம்ம அப்படி நினைக்கிறது இல்லையா? உலகில போனோடனே கடவுளை மறந்து விட்டு ஓடுறோம்ல. அப்படி மறந்து இல்ல, அல்ல நடக்கிறான்னு சொன்னா இந்த பழாப்பன கடவுள் கண்ணு இல்லையே. கடவுள் பழாப்பன கடவுள், பழாப்பன கடவுளுக்கு கண்ணு இல்லையே. எவ்வளவு செஞ்சேன், எவ்வளவு தேங்காய் உடைச்சேன், எவ்வளவு பூஜை பண்ணேன், எல்லாம் பண்ணேன், கடவுள் கண்ணு இல்லையே. தேங்காய் எல்லாம் அவர் நடத்தினாரு. அவரு கொண்டு போய் வீட்டுல சட்டி முட்டினுட்டு பாருங்க, தியானம் பண்ற வேலை பாரு. பக்தி பண்ணிட்டாங்க, தேங்காய் உடைச்சாரா, இல்ல அப்படியே பண்ணிட்டாரா, அப்சம் பண்ணாரா, அவனுக்கு கண்ணு இல்லையா. 10 பேர் சோறு போட்டு தான் வந்துருக்கும், கண்ணு வந்துடும் அவனுக்கு. 10 பேர் சோறு போட்டு தான் வந்துருக்கும். ஆமா, அச்சனுடைய யாரு வரைக்கும் வரும். நடமாடும் பரமருக்கு வண்டியில் படமாடும் பரமருக்கு ஒன்றியில் நடமாடும் பரமருக்கு ஆகா. ஆமா ஆமா. ஆனா இப்ப வந்து சாமி நம்ம பார்த்தோம்னாக்கா உலகத்துல கோயில் கட்டணும், கடவுளுக்கு கொடுக்கணும்னு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இல்ல சார், அது பச்சை வேலை சார். என்ன பச்சா தெரியுமா? பக்தியை வளர்த்து கோயில போல உண்டியா வச்சுக்கோங்க. முன்னாடியே அந்த காலத்துல உண்டி ஓட்டெல்லாம் கிடையாது. யாத்திரை வராங்க இல்லையா? ஆமா, அவன் குளித்து கோயில கொண்டாந்து குளிச்சிருவான், சாமி கும்பிடுவான், சாப்பாடு எங்க போவான், கோயில பிள்ளைல உண்டி வச்சாங்க. உண்டியெல்லாம் சோறு உண்டி வச்சு நீ சாமியோட போயிட்டு வரவோட பார்த்து நீ சாமியோட அப்புறம் இருக்கட்டும், உண்டியில காசை போடு, வரவனை வந்து சாப்பாடு போடணும்னு சொல்லி உண்டி வச்சான். முன்னாடி உண்டியில காசு எடுத்து பொங்கல் ஒன்றை பொங்கல் பண்ணுவான். ஒன்றை தாய படைச்சு யாத்திரை ஒன்றை பொங்கல் கொடுப்பான். என்ன பொங்கல்? பொங்கல் உண்டை கொடுப்பான். பொங்கல் உண்டை, பொங்கல் உருண்டை. ஓகே, பொங்கல் பண்ண ஒரு அரிசி பாராது இல்ல, அதுதான் நவகல் இருக்கு இல்லையா, அது உப்பு மிளகு போடணும். என்ன பண்ணும்? உப்பு மிளகு போடணும். ஓகே, அப்பதான் பொங்கல் வரும். ஆமா, அது உப்பு மிளகு போடணும். உப்பு மிளகு போட்டான்னு சொல்லலாம். இதெல்லாம் சேர்த்து வச்சு பொங்கல் பண்ணி அதெல்லாம் போடுவாங்க.
அதனாலதான் உண்டி வச்சாங்க. இவங்க கொண்டு போயிட்டு காசு இல்ல அத தாலிய போடுறது, அத போடுறது, இத போடுறேன்னு அங்க உள்ளவங்க அத ஆட்டியா போட ஆரம்பிச்சுட்டாங்க. உண்டு பேரே பாரு உண்டின்னா. சரி வாங்க சொல்லுங்க. உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதேதான் உண்டி உண்டிதான் உயிர் சாப்பாடு. உண்டினகா உண்டியல், உண்டியல்னகா உண்டி சாப்பாடு போடுறதுக்காக கொடுக்குறது. ஆமா. இப்ப கோயிலே வந்து வசூல் பண்றதுக்காக தானே இயங்குது. அப்படி இப்ப மாறி போயிடுச்சு. மாறி போயிடுச்சு, காசுக்கா மாறி போயிடுச்சு. முந்தி வந்து வந்து வணங்கிட்டு உங்களால முடிஞ்சதை கொடுங்க, அன்னதானம் அடியார்களுக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கோயில்ல தான் காசே புழங்குது. வந்து வெயில் நல்ல தங்கறதுக்கு, குடிநல தங்கறதுக்கு. தம்பி மெதுவா சொல்லுங்க சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது, திருப்பி சொல்லுங்க. மண்டபம் மண்டபம் கட்டுறாங்க. 14 தூண் 14 தூண் கட்டிடுவான். 14 தூண் 14 தூண் கட்டிருப்பான் சார். 14 தூண் கட்டிருப்பான். எதுக்கு? வெயில் நாள் தகர்றதுக்கு, காத்தோட்டமா இருக்கும். யாத்திரை வராங்கல்ல அவன் தகர்றது, வெயில் நாள் தகர்றது 14 மண்டபம். 14 மண்டபமா? 14 கால் 14 தூண் இருக்கு சார். 14 ஏன் அதுல 14 எக்ஸாக்ட்லியா வச்சிருக்கான்? 14 வச்சிருக்கான், எல்லா கோயிலும் வச்சிருப்பான். சரி ஓகே. உள்ள குளிர் நாள் வருது, அப்ப என்ன பண்ணுவான்? 1000 கால் மண்டபம். 1000 கால் மண்டபம். நம்ம உள்ள கிட்ட அப்படியே குளிரே வராது. குளிரே வராது. ஓ, ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். நல்லா பார்த்தே இல்ல நீங்க? நான் பார்த்து இல்ல. ஐயோ கடவுளே, கூட்டு போங்க வாங்க. 1000 கால் மண்டபம் ஒரு ட்ரிப்பை போடுவோம் சாமி. காஞ்சிபுரம் போலாம். காஞ்சிபுரம் அங்கேருந்து எவ்வளவு தூரம் உங்க வீட்டுல இருந்து? 60 கிலோமீட்டர் கிட்டதான் சாமி. அது ஒரு மணி நேரம் கூட வராது. 1 ஹவர்ல பாத்துட்டு வந்துடலாம். 1000 கால் அல்ல, கோயில் தான் பெருசு. கோயில் பார்த்து 4 மணி நேரம் ஆகும். கோயில் பாக்குறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமா? கோயில் வர 2 கோயில் தான் பெருசு. மொத்தம் 1000 கோயில் இருக்கு. 1000 கோயில் இருக்கா? 1000 கோயில் இருக்கா காஞ்சிபுரத்திலேயே? தெரு கோயில் இருக்கு சார். எல்லா தெருலயும் கோயில் இருக்கு. சின்னதா இருக்கும். பெரிய கோயில் வியாபாரம் வரலாறு பெரிய கோயில். நல்லா சார். இது வந்து திருவிழாலாம் பண்ணலாம் சார். அருமையான திருவிழாலாம் அருமையா இருக்கும். இருக்குந்தான். ஐயோ ஒண்ணு பார்க்காம ஐயோ பாக்குறீங்க. என்னது? எதையும் பார்க்காம ஐயோ உட்காந்து மலையாள. நாங்க என்ன பண்றது, எங்க விதி. மலேசியால பிறந்துட்டோம். இந்தியால பிறந்தாலும் இந்தியால பிறந்தவங்க எத்தனை பேர் அங்க பாத்துருக்கானே தெரியல. அப்புறம் சரி வாங்க அடுத்த பாட்டுக்கு போவோம். சொல்லுங்க அடுத்த பாட்டு என்ன? 24. ஆனா இது ஒரு சிறப்பான பாட்டு சாமி. இது கொஞ்சம் நம்மளுக்கு என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நீதான் எனக்கு துணைன்னு நிக்கணும். இன்னொன்னு வந்து சாமி, நம்மளுக்கு இன்னொன்னு இருக்கு. நம்ம நினைச்சது நடக்கலனாக்கா கடவுளை விட்டு ஏறுன்னு ஏறுறது. அதான் சொல்றேன், கடவுள் நம்ம நினைச்சது நடக்குதோ நடக்கலையோ, எப்போது நீதான் எனக்கு துணை. நீ கொடுத்தா குடு, இல்லைன்னா இல்ல அப்படின்னு போனமாக பிரச்சனை இல்லை. நம்ப மாட்டேன். இது அடுத்த பாட்டு பாருங்க. 24 பதிகம் 24 24 பாட்டு 6. வாதனை கழிவு பாட்டு 6. தெரிந்த பெரியார்க்கு அருள் புரிதல் சிறப்பென்று உரைத்த தெய்வமறை. தெரிந்த சிறியாருக்கு அருள் புரிதல் சிறப்பென்று உரைத்தனவே. புரிந்த மறையை புகன்றவனும் நீயே என்றால் புண்ணியனே. விரிந்த மனத்து சிறியேனுக்கு இறங்கி அருளல் வேண்டாவோ அப்படின்னா? தெரிந்த பெரியவர் சொல்ற. தெரிந்த எல்லாம் தெரிஞ்சவங்களா? ஆமா. இல்ல ஃபேமஸ் ஆனவங்களா? எல்லாம் தெரிஞ்சவங்க சார். விட பெரியவங்க சார். ஓகே. நான் பெரியவங்க அருள் கொடுத்துருக்கேன். சிறப்பு ஒரு சிறப்புன்னு சொல்ல வேதம்.
இல்லைங்க, பெரியாருக்கு அருள் புரியல எனக்கு அது. தெரிஞ்ச பெரியார்லாம் உண்மை உண்மை தெரிஞ்சவங்க, பக்தி தெரிஞ்சவங்க, பக்தி சார். சரி, ஓகே. எல்லாம் தெரிஞ்ச பெரியவங்க, அவங்களை அருள் தர்றது சிறப்பு. யார் தர்றது? அருள் ஆண்டது தான். ஓ, அப்படின்னு தெய்வ மறை சொல்லுது. அந்த மாதிரி வேற நூல் சொல்லுது. திரிந்து செய்யாருக்கு பக்தியை மாறி போயிட்டான் பாரு. சின்ன பையன் கேவலமானதுனால கண்ட மாதிரி அவனுக்கு அருள் கொடுத்து சிறப்பா சிறப்புன்னு சொல்லிட்டான். கடவுள்கிட்ட சொல்லுது, அதாவது பெரியவர்களுக்கு அருள் கொடுத்தா சிறப்பு, அதே மாதிரி திரிந்த சிறியானுக்கு அருள் புரியுது சிறப்பினும் சிறப்புன்னு சொல்லுது. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதத்தை அந்த மறைய வேதத்தை நீதானே சொன்னேன். நீதானே சொன்னேன். நீதானே சொன்னேன். நீ சொன்னதான் அது புண்ணியனே. நான் சொன்னவன். விரிந்த மனது. ஏன் விரிந்த மனது? எப்படி பல அடங்க கும்பல் இல்லையா? அடங்கலையே. அடங்கல, விரிஞ்சு கிடக்குது, எல்லாமோ இருக்கு எங்குள்ள. ஓகே, ஆமா. யாரு தரணுமா? ஓ, தெரிந்த பெரியாருக்கு அருளுதல் சிறப்புன்னு தெய்வ மறை சொல்லுது. அதே மறைதான் தெரிந்த சிறியாருக்கும் அருள் புரிதல் சிறப்புன்னு சொல்லுது. சரியா சாமி? சிறப்பு. இப்ப புரிந்த மறையை புகன்றவனும் நீயே. இந்த இப்படி சொன்னிச்ச மேல இந்த மறை, அதை சொன்னவனே நீதான். அப்ப புண்ணியனே, விரிந்த மனத்து சிறியனுக்கு இறங்கி அருள வேண்டாமா? இந்த மாதிரி வேண்ட முடியாது சாமி. இந்த மாதிரி வேணுனாக்கா அவனே ஆடிடுவான். ஆஹா, பாயிண்ட பிடிச்சிட்டாயா, பாயிண்ட பிடிச்சிட்டாயா, பாயிண்ட பிடிச்சிட்டா, அருளை கொடுத்துதான் ஆகணும். நான் நினைக்கிறேன் இந்த லா, இந்த லா எல்லாம் படிச்சுட்டு சட்டத்துல உள்ள ஓட்டையெல்லாம் அடைக்கணும். பிடிச்சிட்டு கேட்கணும். வேண்டார் உளரோ நின்னருள். இது கொஞ்சம் ஃபேமஸான பாட்டு மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கும். அஞ்சாவது நல்லா இருக்கும். அஞ்சாவது பாட்டு. ஓகே. ஞாயிற்கடையேன் கலக்கமெல்லாம் தவிர்த்து நினது நல்லருளை ஈர் கருணை பெருங்கடலே என்னே கெடுவது இயற்கையிலே. என்ன கெட்டு போச்ச? தாயிற்பெரிதும் தயவுடையாய் குற்றம் புரிந்தேன் தன்னையும் ஓர் சேயிற்கருதி அனைத்தான் என்றுரைப்பார் உனைத்தான் தெரிந்தோரே. ஓ, இது சொல்லுங்க. நாயோட கேவலமானதான். கலக்கெல்லாம் தவிர்த்து அருள நீ குடிச்சானா என்ன கெட்டு போடும்? என்ன கெட்டு? ஆமா சாமி, இப்ப நான் குற்றமா இருக்கிறேன் சாமி, சரியா? நீ அருளை கொடுத்தனாக்கா எதுவும் கெட்டு போகாது, நல்லதுதான் நடக்கும். ஆமா தானே? உனக்கு என்னதான் பிரச்சனை? அடுத்ததுதான் போடுறாங்க, இயற்கையிலே தாயிற் பெரிது. கொஞ்சம் ஏற்கனவே கட்டுப்பா பேசிட்டோம். ஓகே, கொஞ்சம் ஐஸ் வச்சுக்குவோம். என்ன கட்டு போச்சு? நீ உன்னை என்ன சொல்றாங்க? அம்மாவோட தயவுடையான்னு சொல்றாங்க இல்லையா? அம்மாவோட தயவுன்னு சொல்றாங்களா? உன்னை குற்றத்தை பண்ணவன கூட ஒரு குழந்தை மாதிரி அழைச்சுவான்னு சொல்றாங்களே உன்னை. அப்ப என்ன அர்த்தம்? நீ கூட என்ன கட்டு போச்சு உனக்கு? இல்ல, இப்ப குற்றம் செஞ்சானோ நான் உன் பிள்ளை. இப்ப பிள்ளை குற்றம் பண்ணாக்கா நீ என்ன ஒதுக்கியா வைக்க போற? அருளை கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு. இதெல்லாம் நம்மளே வேணலாம் சார். படியே நாம வேணலாம். நமக்கே இப்ப பாருங்க, கலக்கமெல்லாம் நினைது நல்லருளை ஈர் கருணை பெருங்கடல என்ன கெட்டு போச்சு? நீ கொடுத்தாக்க என்ன கெட்டு போகுது? நான் நினைச்சிருவேன் இதெல்லாம் படிக்கிறமே நாமளே அதை ஃபாலோ பண்ணல நினைச்சேன். நாமளே படிச்சு நம்ம ரொம்ப ப்ரே பண்றோமா? ப்ரே பண்ணும் சாமி. இனிமே படிச்சு விளையாண்டு சொல்லதான் சரி. விளையாண்டு சொல்லதான் விளையாண்டு விட்டுருமே அப்படியே. ஆமா, நம்ம முத பண்ணோம். எத்தனை பாட்டு சொன்னீங்க அடுத்து? வேண்டார் உளரோ நின்னருளை மேலோரென்று கீழோரும் ஈந்தார் வதற்கா வேண்டினரால் இன்று புதிதோ யான் வேண்டல்
தூண்டா விளக்கே திருப்புதுவீர் சோதிமணியே ஆரோடு மூன்றெண்டாவதிலே முன்னென்னை ஆண்டா கருணை அளித்தருளே. ஓ, இது வந்து அன்னைக்கு இந்த வள்ளலார் வாழ்கிறார் இதுல இந்த பாட்டை பார்த்தோம். ஆமா 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 பாட்டு. சரி வாங்க அடுத்த பாட்டு போ. வேற என்ன? 28 இதுலவா? 28 28 அபயத்திரன். ஓ, பாட்டு 11. படம்புரை பாம்பிற் கொடியேனேன் கொடிய பாவியேன் தீமைக்கு இடம்புரி மனத்தேன் இரக்கம் உண்டில்லேன் என்னினும் துணை எந்த விதத்தும் திடம்புரி நின் பொன்னடி துணை எனவே சிந்தனை செய்திருக்கின்றேன். நடம்புரி கருணை நாயகா உனையே நம்பினேன் கைவிடேல் இணையே. சொல்லுங்க. பாம்பு படம் எடுத்து ஆடுது. ஓகே, பாம்போட நான் கேட்டவன் தான் முடியும். ஏன் அது பாம்பு படம் எடுக்குதுன்றாங்க? படம் இருக்காது. இல்ல அதை ஏன் படம் எடுக்கிறதுன்றாங்க? அது என்ன போட்டோவா எடுக்குது? பேர் படம் நாமும் தெரியுமா? அதுல நாமும் தெரியும். அது அப்படியே அடிக்கும். அப்பதான் அடிக்கும் தெரியுமா? இதெல்லாம் கடிக்க முடியாது. அடிக்க முடியாது இல்லைன்னா. ஓ, எடுத்துதான் அடிக்கும். சரி. படம்புரை பாம்பிற் கொடியேனேன் கொடிய பாவியேன். சொல்லுங்க. பாம்போட கொடிய நானே. ஆமா, பாவிக்கே பாவி நானே. பாவி நானு. என் மனம் போல தீமைதான் இடம். இறக்கமே கிடையாது. இவ்வளவு மோசமா இருந்தா கூட துணை எனக்கு எந்த விதத்திலும் உன்னை தவிர வேற கிடையாது நினைக்கிறேன். திடம்புரினா திடமானவா? திடம்புரி பன்னெண்டு துணை. திடம் கொடுக்கின்ற உன்னோட அடித்துணையே துணையா நினைச்சிட்டு இருக்கேன். பண்றேன், சிந்தனை செஞ்சிட்டு இருக்கேன். அப்போ நடைமுறை கல்நாயகா உன்னையே நம்பிதான் கேள்வி. உன்னதான் நம்பிக்கை விடாது. உன்னை நம்பிட்டுதான் இருக்கேன், கை விட்டுறாதப்பா. நம்பினேன் கைவிடேல் இணையே. இது படிக்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் வருது. கை விட்டுறாத. நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ அந்த மாதிரி. அடுத்து பெரிய பாரஞ்சி. ஓடினேன் பெரும் பேராசையால் உலகில் ஊர்தோறும் உண்டியே உடையே தேடினேன். காமச்சேற்றிலே விழுந்து ஏங்கினேன் மயங்கினேன் திகைத்து வாடினேன் சிறிய வாரியான் மகிழ்ந்தேன். வஞ்சமே பொருளென மதித்து நாடினேன் எனினும் பாடினேன் உனையை நம்பினேன் கைவிடேல் இணையே. இது என்ன வள்ளலார் பத்தி சொல்றாரா இல்ல நம்மளை பத்தி நமக்கே சொல்கிறாரா? ஓடினேன் பெரும்பேராசையால் உலகில் ஊர்தோறும் உண்டியே உடையே தேடினேன். சொல்லுங்க சாமி. ஓடினேன். எங்க ஓடின தெரியுமா? பேராசை, பெரும் பேராசை. இங்க அங்க ஓடி காசை சேர்க்கணும்னு ஓடுறேன்னா ஓடுறேன். ஓடினேன். ஊர் ஊரா போனேன். போய் சாப்பாடு தேன் ஒண்டியே தேடினேன். உடைய ட்ரெஸ் தேடினேன். உடைய தேடினேன். உண்டியே ஒண்ணு அங்க ஊரா போயிட்டு சாப்பாடு அப்படி என்ன சொல்ல வர்றாரு? சுத்தி பார்க்க போறேன்னா இல்ல காசு தேடி இதெல்லாம் வாங்குறதுக்காக காசு தேடி அலையிறேனா? உண்டியே வாங்குறதுக்கு சாப்பாட்டுக்கும் உடைக்கும் காசு தேடுறேனா? சரி, ஓகே. காமச்சேற்றிலே விழுந்து ஏங்கினேன் மயங்கினேன் திகைத்து வாடினேன். சொல்லுங்க. இத காமச்சேரி அவ்வளவுதான். செக்ஸ்ல வந்து விழுந்து சேரு கால் எடுக்க முடியாது. மாட்டினா அவ்வளவுதான், விடிஞ்சுது. அவ்வளவுதான். சேத்துல விழுந்தாச்சு. ஆளே விழுந்தாச்சு. காலை மட்டும் விடல, ஆளே உள்ளுக்கு விழுந்துட்டேன். தேங்காய் மயங்கிட்டேன். அதுல மயங்கிட்டேன். தேங்குன்னா என்ன? அதுலயே இருக்கிறேன். அதுலயே மயங்கிருக்கிறேன். அதுலயே மயங்கிட்டு இருக்கிறேன். திகைக்கிறேன். இப்படி வெளியே வர திகைக்கிறேன். வெளியே வர முடியல. சிறிய வாரியான் மயந்தேன். சிறிய வாரியான்னா சின்ன சின்ன இன்பம் சந்தோஷம். நான் சந்தோஷப்பட்டேன். சரி. பஞ்சம்தான் பொருள்.
வஞ்சம் 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 தான் பொருள்னா மோசம் பண்றது. மோசம் பண்றதுதான் எனக்கு பொருள். அது மதிச்சு உடனே நான் இல்லைங்க, வஞ்சமே பொருள் என மதித்து நாடினேன். அதே நாடு வஞ்சத்தையே நாடினேன். வஞ்சத்தையே நாடி நிக்கிறேன். இருந்தாலும் வஞ்சம்னா என்ன சாமி? ஜீவனை பிடிக்கல, கையில பணம் வச்சுட்டு பசி ஒருத்தன் வந்தான்னா இல்லைன்னு சொல்லலாம, இல்லைன்னு சொல்லதான் வஞ்சம். ஓ, வஞ்சம் பண்றது சாமி கஞ்சத்தனம். வஞ்சம் சொல்றாரு. அதாவது எனக்கு நான் இப்படி வஞ்சமா இருந்தாதான் எனக்கு பொருள் சேரும்னு மதிச்சு நிற்கிறேன். சரி சாமி, கொடுக்க மனசு இல்ல. வஞ்சிக்கிறீங்க. எனினும் பாடினேன் உன்னையை நம்பினேன் கைவிடேல் என்னையே. நான் எவ்வளவு இப்படி மோசமா இருந்தா கூட என்னதான் பண்ண ஒண்ணுதான் நம்புறேன். அப்ப நீங்க எந்த அளவுக்கு மோசமா இருந்தாலும் சரி கடவுளை நம்புங்க, உங்களை தித்திருவாரு. பக்தி பக்தி அப்படி இருக்கும். பக்தி அப்படி இருக்கும். என்ன இருந்தாலும் கடவுளை பிடிச்சி பக்தியோட ஆழமா இருக்கணும். இருந்தா அங்க விட மாட்டோம். அதோடு பாருங்க. காட்டிலே திரியும் விலங்கினீர் கடையேன் கை வழக்கத்தினால் முடிந்த ஓட்டிலே எனினும் ஆசை விட்டறியேன். உளுத்தனேன் ஒரு சிறு துரும்பும் ஏட்டிலே எழுதி கணக்கிட்ட குடியேன். எச்சிலும் உமிழ்ந்திடேன் நரக நாட்டிலே பெரியேன் எனினும் உனையே நம்பினேன் கைவிடேன். எச்சிலும் உமிழனையா அது வீணா போயிருந்து பயமா? ஆமா ஆமா. காட்டிலே திரியும் விலங்கினீர் கடையேன், அது ஓகே, புரியுது. விலங்க விட கடையேன் கேவலமானவன். கை வழக்கத்தினால் ஒடிந்த ஓட்டிலே எனினும் ஆசை விட்டது. இதுதான் புரியல. கை வழக்கத்தினால்னா என்ன? கையில வழக்கம் இருக்கு. கை வழக்கம் கை வழக்கம் கொடுக்கணும்ல, கொடுக்காத கை. ஓ, ஒடிந்த ஓட்டிலேனும் ஆசை விட்டறியேன். ஓகே, ஓடுவா, ஓடு ஒடிஞ்சு வச்சுல ஓடு, அதே கூட கொடுக்க மாட்டேன். ஆமா, அதான் கை வழக்காதான். கை வழக்காதான். குளுத்தனேன். குளுத்தனேன்னா குளுத்தனதான் கர்மி. ஓ, ஒரு சிறு துரும்பும் ஏட்டிலே எழுதி கணக்கிட்ட. எல்லாத்தையும் எழுதி கணக்கு போடுவேன். இப்ப என்ன சொல்ல வர்றாரு? கணக்கு போடணும்னு சொல்ல வர்றாரா, கணக்கு போடக்கூடாதுன்றாரா? ஓ, ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அதையும் என் கணக்குல வச்சுக்குவேன், ஒரு போட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு. எச்சிலும் உமிழ்திடேன் அப்படின்னா போயிடுமில்ல, எச்ச கூட துப்ப மாட்டேன். நரக நாட்டிலே பெரிய, நரக நாட்டுல நான் தான் பெரிய ஆளு. எனினும் உனையே. இது நான் நினைக்கிறேன், இதெல்லாம் இது சாமி, இது கஞ்சத்தனம் நான் நினைக்கிறேன். லோபம் நினைக்கிறேன். வஞ்சம் பாடுதல்ல, வஞ்சம் சொன்னால. ஓ, இது கொஞ்சம் பாப்போம் சாமி. இந்த வேலையை நிறைய பேர் பாப்பாங்க. பாருங்க. துணித்த மடவார் வந்த பகல் வந்த போது துறவியின் கடுகடுத்திருந்தேன். தனித்து அவர் தனித்து இரவதிலே வந்தபோது தேடி தழுவினேன் தடமுடை விளைந்தேன். தனித்து இரவதிலே வந்தபோது ஓடி தழுவினேன் தடமுடை விளைந்தேன். இனித்த சொல் புகழ்ந்தேன் என் கரித்தே இடர்பட்ட நாயென இழைத்தேன். நினைத்தவருடையேன் எனினும் உனையே நம்பினேன் கைவிடு. ஓ, பகல்ல வந்தவங்க போது அப்படியே பெண்ணாசை இல்லாத மாதிரி ஓய்ங்கிறது, கடுகடுத்து பேசுறது. தனியா வந்தாக்கா நைட்டு எப்படி இருக்கீங்க பல்ல கேட்டுறது. தேடி தழுவினேன் தடமுடை விளைந்தேன் இனித்த சொல் புகின்றேன் என்பினை கரித்த நாய். என்ன சமயம் எலும்பு கடிச்சுக்கிட்டு இருக்கா நாயே? உங்களுக்கு அந்த நாய் எலும்பை நாக்கால அப்படியே வறண்டுது. அப்புறம் ரத்தம் வந்துச்சு. அந்த ரத்தம் அந்த எலும்புல இருந்து தான் வருதுன்னு இன்னும் கரண்டுது.
ஆமா, ம். பாடு இருக்கா. பாட்டு கவனம் இருக்கு சாமி. அந்த கதை மட்டும் கவனம் இருக்கு. மாதமாரை. அது வந்து இந்த பெண்ணாசைக்கு தான். ஆமா. இடர்பட்ட நாயனை இழைத்தேன் தனி பாட்டு வேணுமா? இல்லைங்க, இதை முதல் முடிச்சிருவோம். ரைட். என்பினை கரித்தேன்னா என்ன சாமி? கடிக்குதா? இடர்பட்டனாக துன்பப்பட்ட நாயா? சரியா? இது இந்த என்ப கரிக்குது ஏன் சொல்றாங்க? சரி, அது அடுத்து பார்ப்போம். நனித்த தவறுடையேன் அப்படின்னா நனித்தவருடையன்னா பெரிய தவறுடையேன் எனினும் உனையை நம்பினேன் கைவிட. அடுத்த பாட்டு. இது வந்து காமம். இது எல்லா குற்றமும் வருது போல இருக்கு. கொலையெல்லாம் இருக்கு. உணவு, சாப்பாடு. ஓகே ஓகே. இப்படிப்பட்டவங்களும் கடவுளை நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்லை. கடவுளை துணையா வச்சுக்கிட்டாதான் முடியும். சரி சாமி, ஏதோ பார்த்து அருள்கள் கொடுத்தானாக்கா. சரி வாங்க, இப்ப மகாதேவ மாலையை பார்த்துட்டு முடிச்சுக்குவோம். தீவினை நல்வினை எனும் வன்கையேற்றால் இதா தீவினை நல்வினை எனும் வன்கையிட்டால் இந்த சீவர்களை ஆற்றுகின்ற தேவே நாயேன் ஏவினை நேர்கான் ஏவினை நேர்கண் மடவார் மையற்பேயால் இடருழந்தும் சலிப்பின்றி என்னே இன்னும் நாவினை என் பால் வருந்தி கரண்டுகின்ற நாய்க்கு நகை தோன்ற நின்று நயக்கின்றேன் நான் ஆவினை எருது கடந்திடுவான் செல்லும் அறிவிலேன் ஆனவாறே. இது நல்லா இருக்கும். தீவினை நல்வினை என்னும் வன்கையற்றால் இந்த சீவர்களை ஆற்றுகின்ற தேவே. கடவுள் வேலை தெரியுமா? கடவுள் வேலை என்னன்னு யார் யார் என்ன செஞ்சாலும் விலைக்கு ஏற்ப பலன் தர்றதான் வேலை. விலைக்கு ஏற்ப பலன் தர்றதுதான் அவன் வேலை. ஓகே. இந்த கேரு பொம்மலாட்டம் ஆடுற மாதிரி இவன் 2 கேரை கட்டி நம்மளை ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். கடவுள் அப்படின்னு சொன்னா தப்பு. கடவுள்லாம் கிடையாது. கடவுள் விலைக்கு ஏற்ப பலன் கொடுக்குறவன் தான். விலைக்கு ஏற்ப பலன் கொடுக்குறவன் தான். முடிஞ்சு. ஓகே. நான் வந்து ஏவினா கண்ணாலேயே வேலை வைப்பாங்க. கண்ணா வேலை பார்த்து போவான்னா கண்ணால போயிடும். கண்ணாலே காட்டும். கண்ணாலே காட்டுவாங்க சார். இப்படி பார்த்தா கட்டுவாங்க. ஆமா அப்படின்னு வைங்க. உடனே நம்ம அங்க போயிடுவோம். ஓகே. அது ஏவிலே கண்மடார். அவன் கண்ணோட பெண்களே அவங்க மையர் அவன் காதல்ல துன்பம் வந்தா கூட மையர் பேயால் பேய்னா காதல் பேய், காதல் பிசாசு. ஓ, இது ஒரு பாட்டு இருக்கு சார், சினிமா பாட்டு. காதல் பிசாசு இவங்கதானா? மையர் பேயா சந்தோஷம். துன்பம் வந்தா கூட சலிப்பே கிடையாது. ஓ, இவங்கனால எனக்கு துன்பம் வந்திருக்குது. சரி சமயம் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு, இருந்தாலும் எனக்கு சலிப்பு இல்ல. சலிப்பு இல்லாம இன்னும் நாக்கிற எலும்ப வரைஞ்சு நாய் கலர் நாய் போச்சு. நக்குது இந்த எலும்ப. நாய் போச்சு. நாய் எலும்பு தின்னு ரோட்ல கடந்தது. ஒரு எலும்பு துண்டு கடந்துச்சு. சரி, ஓகே. வறண்டது. அதுல ஒண்ணும் வராது. ஒண்ணும் இல்ல. அதுல தோண்டி பண்ணி இந்த நாக்கரே கிழிச்சு இந்த நாக்கு ரத்தம் வருது. நாக்குல இருந்து ரத்தம் வருது. இது என்ன பண்ணுது? எலும்பு நஞ்சு மருந்து. இது என்ன நினைக்குது? இந்த எலும்புல இருந்தா ரத்தம் வந்துருச்சு, அதனால நம்ம இன்னும் கரண்டுது. இது எப்படின்னு அர்த்தம்னா நம்ம சோழ நினைச்சு செய்யறோம்.
செய்யறோம். ஓகே. நம்முடைய சுகத்தை நம்ம சக்தி இருந்தாலும் அனுபவிக்கிறோம். சக்தி இழந்துதான் சுகத்தை அனுபவிக்கிறோம். நம்ம சக்தி போயிடுது. போயிருது. புரியாம நாய்க்கு வந்து எலும்புல ரத்தம் நிறைகிற மாதிரி நாம வந்து அவங்ககிட்ட நம்ம நினைக்கிறோம். ஓ, நம்ம கிட்ட இருந்து தான் போகுது. நல்ல புத்திமதி, சரியா இருக்கு. இந்த நாயே நம்மளை பத்தி சிரிக்குதான். அந்த நாயே கறந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம அப்படி நடந்து போறோம் பார்த்துட்டு ஒரு சிரிக்குது. நம்மளோட கேவலமானவன் அப்படின்ட்டா. அந்த நாய்க்கும் என்ன ஆச்சரியமா இருக்கிறேன். என்ன அறிவு நாளைக்கு? எனக்கு என்ன அறிவு? விட்டுட்டு ஆவினை பால் மாடா? ஆமா, பால் மாடு. அதை விட்டுட்டு எழுதிட்டு போய் கிடக்குறான். அவன் போறான் அந்த அறிவு. அவனோட எனக்கு அறிவு கிடையாது. சரி சாமி, ஆக மொத்தத்துல காம இச்சையில ஈடுபட்டோம்னாக்கா நமக்கு தான் நஷ்டம்னு சொல்ல வராங்க. முடிஞ்சா நம்ம எழுதியா போகுது, சோகம் கிடைக்குது நம்ம நினைச்சுக்கிறோம். அப்ப நாய் கடைசியா அந்த ரத்தம் எல்லாம் போய் செத்து போயிடும். சமே, நாக்கு ஓட்டையா போச்சுனாக்க என்ன பண்றது பாவம். இந்த மாதிரி உதாரணம் யாராலும் கொடுக்க முடியாது சாமி. ஐயோ, எப்பெல்லாம் காம இச்சை வருதோ அந்த நாயை நினைச்சுக்க வேண்டியதான். அந்த நாயின் ரத்தத்தை நக்கிக்கிட்டு இருக்குது, அது ரத்தத்தை தான் அது நக்கிக்கிட்டு சுகம் நினைச்சிட்டு இருக்குது. சரி சாமி, ஓகே. நிறைய விஷயம் பார்த்தோம், எப்படி வேண்டது முடிச்சிடுவோம். சும்மா ஒரு சம்மரி கொடுங்க. என்ன எருள் மேல வைக்கிற பக்தி எடுத்தீங்களா? அந்த பக்தியில வந்து உங்களுக்கு ஆதரவுல முரட்டு கேட்கலாம், நான் இப்படிலாம் கெஞ்சலாம், தப்ப சொல்லலாம். இன்னும் அவன் நம்பணும், அவ்வளவுதான். நம்பணும். நம்பினா பிரச்சனை இல்லை. அவன் நம்பினோம்னா அவன் எந்த கஷ்டம் தான் இருந்தாலும் மனத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு அருள் கொடுக்குற அளவுக்கு அவர்தான் எல்லாம் கொடுத்துடுவான். நம்ம வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் விடாம யார் நம்ம யாரமோ நம்ம ஆண்டவன் சொல்றோம். ஆண்டவன் யாரு? சமயத்தெல்லாம் இல்லைன்னு ஐயா சொல்லிட்டாரு. ஐயா தான் தெய்வம். இப்ப நமக்கு ஐயா தான் வணங்கணும். அவர்தான் இறக்க உள்ளவர். அவர் தான் சொன்னா எல்லாம் அதை மணந்தேன், எல்லாம் எனக்கு எல்லாம் தருவா சொல்லியிருக்காரு. ஐயா வணங்கினோம்னா எல்லா கஷ்டமும் தீர்ந்து நம்ம சுகமா இருக்கலாம், நல்ல அடையலாம். வேற வழி இல்லை. பக்தி பண்ணுங்க, பக்தி பண்ணுவோம். பக்தி எப்படிலாம் பண்ணலாம் எழுதி பார்த்து பாருங்க. பண்ணலாம். நீங்க வந்து இந்த கேட்குற மக்களுக்கு வந்து சொல்றேன், இந்த வீடியோவை மெதுவாக போடுங்க. மெதுவாக போட்டு மெதுவாக கேட்டு குடிச்சுங்க, நல்லா ரசிங்க. மறுபடியும் போட்டு பாருங்க. பக்தி நிறைய செய்தி வந்திருக்கு, எல்லாரையும் போட்டு பாருங்க. அப்பதான் இன்னும் தெரியும். பக்தி வளரணும், பக்தி அருள் நம்ம பெற முடியும். தயவு செஞ்சு பக்தி பண்ணுவோங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நன்றி சாமி, நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.